இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னாச்சு? என்ன பிரச்சனை? அப்பா, நீங்க பேங்க்ல செக் கொடுத்து பணம் எடுத்துட்டு வர சொல்லிருந்தீங்கல்ல? ஆமா. அதுக்கு நானும் சிவாவும் பேங்க்குக்கு போயிருந்தோம். அப்போ ஒரு திருட என் பேக்க திருடிட்டு ஓடிட்டான். ஐயோ! நாங்க அவனை துரத்திட்டு போனப்போ அவன் திடீர்னு ஒரு வீட்டுக்குள்ள ஓடிட்டான். அங்க போய் பார்த்த அப்புறம் தான் தெரிஞ்சது அது இந்திராணி மேடம் வீடுன்னு. நாங்களும் அவனை உள்ள போய் தேடி. நிறுத்துடி. இங்க பாரு, ஒழுங்கா என்ன நடந்ததுன்னு உண்மையை சொல்லு. ஜமுனா, இப்ப எதுக்கு கத்துற? முதல்ல அயலிய பேச விடு, அப்பதான் என்ன நடந்துச்சுன்னு தெரியும். நாங்களும் அததாமா கேக்குறோம். அவளை என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்ல சொல்லு. உண்மைய. அயலி, நீ சொல்லுமா, என்ன நடந்துச்சு? இங்க பாருங்க, நான் பொறுமையா இவகிட்ட கேட்டுட்டு இருக்கேன். இப்ப ஒழுங்கா இவ உண்மையை மட்டும் சொல்லலன்னு வச்சுக்கோங்க, அப்படியே கழுத்து நெரிச்சு. ஐயோ, எனக்கு வர கோவத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவனே தெரியாது. ஏய் அயலி, ஏன் வாயை முடிட்டு இப்படி அமைதியா நிக்கிற? என்ன நடந்துச்சுன்னு தான் சொல்லி தொலையேன். அவ எப்படிமா சொல்லுவா? பண்றது எல்லாம் திருட்டுத்தனோ. அதான் தேல் கொட்டின மாதிரி நிக்கிறான். ஏய், நீ எதுக்கு அங்க போன? உனக்கு என்ன என் மாமியார் வீட்ல வேலை? வேற எதுக்கு போயிருப்பா? உனக்கு அலர்ஜி இருக்கிறத பத்தி சொல்லி கல்யாணத்தை நிறுத்த போயிருப்பா. இல்ல அத்தை, திருட வந்து என் பேக்க திருடிட்டு போயிட்டான்னு தான் நாங்க அங்க போனோம். என்னடா, என்னதான் இருந்தாலும் மாப்பிள்ளை வீட்டுக்கு நீ போனா அவ்வளவு நல்லா இருக்காதுடா. இவ சொல்ற கதையெல்லாம் இவ பணத்தை எடுக்க போவாளா, கரெக்டா அப்பதான் திருட அந்த பணத்தை புடுங்கிக்கிட்டு ஓடுவானா, அப்புறம் நம்ம சம்மந்தி வீட்டுக்குள்ளேயே போய் ஒளிஞ்சுக்குவானா. மேடம் அப்படியே உள்ள போவாங்களா, திருடன வீடு ஃபுல்லா தேடுவாங்களாம். அப்பா கடவுளே, இவதான் கதை சொல்லிட்டு இருக்கானா நீங்க ரெண்டு பேரும் நம்பிட்டு இருக்கீங்க? சித்தி, சத்தியமா அது இந்திராணி மேடம் வீடுன்னு எனக்கு தெரியாது. அங்க போனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு அது அவங்க வீடுன்னு தெரியும். இல்லையே, நான் நீ கிளம்புறப்ப உன்னை நான் பார்த்தேன். நீ உன்னோட பேக அந்த சிவாவோட பைக் சீட் கவர்ல தான் வச்ச. அதை எப்படி ஒருத்தனால திருட முடியும்? அம்மா, அந்த சிவா பைக்கை செக் பண்ணா உண்மை என்னன்னு தெரிஞ்சிரும். ஏய் நாடகக்காரி, இன்னைக்கு தெரியும்டி உன் லட்சணம் என்னன்னு. வாங்க எல்லாரும் போய் என்னன்னு பாப்போம். ஜமுனா, வாங்க வாங்க வா, ஏய், போலாம் வா. என்ன எதுக்கு? என்னடி முழிச்சுட்டு நிக்கிற? வாடி. ஏய் ஜமுனா, சொன்னா கேளு. இவளுங்கெல்லாம் திருந்தவே மாட்டாளுங்க. என்னம்மா இது? ஏய் ஜமுனா,